10 லேக்ஸ் ஆஃபர விட்டதுல 10 லேக்ஸ் ஸ்காலர்ஷிப்ல ஸ்காலர்ஷிப்ல எடுத்துறலாம். நான் கிளியர் பண்ணிக்கலாம். வேற லெவல். அந்த அன்மோல் அந்த 50 லேக்ஸ் நான் எப்படி வந்து கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் லோன்ஸ் மாரி தான் அத பண்ணலான்ட்டு ஐடியால ஓகே. இருக்கேன். சோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு? காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் QS ரேங்கிங் படி 70த் பிளேஸ்ல இருக்கு சார். அப்பா! ஆ. யாஹ்! இது மிடில் கிளாஸ் இல்ல லோயர் மிடில் கிளாஸ்க்குலாம் அது பாசிபிளே இல்லையா? அப்படின்னு இல்ல. ஜெர்மனில வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆஃப் பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் எல்லாத்துலயுமே வந்து பிலோ 5 லேக்ஸ் அப்படின்றது தான் வந்து ஓ! ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ ஆல்மோஸ்ட் 10 லேக்ஸ் பெர் ஆனம இக்னோர் பண்ணதுக்கு, இல்ல நோ சொன்னதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. ஒரு 40-50 லேக்ஸ் பிளேஸ் ஆயிருவோம் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குல்ல? ஆல்மோஸ்ட் இப்போ ஹையர் ஸ்டடி பண்ணானாலே பேக்கேஜ் அப்படின்றது வந்து 25-30 லேக்ஸ் நார்மலா வெளிய போனாலே கிடைக்கும் சார். 25-30 லேக்ஸ். ஹாய் ஃபிரெண்ட்ஸ். நம்ம படிக்கிறதே ஒரு டாப் MNCல பெரிய பேக்கேஜ்ல வேலைக்கு போணும், சம்பாரிக்கணும்னு தானே. இங்க ஒரு டாப் MNCல 10 லேக்ஸ் பெர் ஆனம்க்கு பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமும், அத காட்டிலும் இன்னும் பெட்டரா நான் லேர்ன் பண்ண போறேன். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. சோ அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் என்ன மாதிரி ஒரு எஜுகேஷனுக்கு பிரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய். ஐ அம் பிரதீப். ஓகே. நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். லைக் ஓகே. மருத்தூர்லேருந்து. அண்ட் ஐ அம் ஸ்கூலிங் பண்ணது எல்லாமே வந்து கிருஷ்ணகிரியில தான். இட்ஸ் கிருஷ்ணகிரியில லைக் மெட்ரிக்ல தான் பண்ணேன். மெட்ரிக்ல பண்ணீங்க. அண்ட் தென் நான் சூஸ் பண்ண பேச்சலர்ஸ் டிகிரிஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் படிச்சு ஒரு கம்பெனில பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம், அதுவும் 10 லேக்ஸ் பெர் ஆனம்ல பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம், அத நோ சொல்றதுக்கு என்ன ஒரு கட்ஸ் இருந்தது? ஏன் ஏன் நோ சொன்னீங்க ஆக்சுவலா? ஸோ நான் மெக்கானிக்கல்ல வந்து லைக் எனக்கு ஒரு கம்பெனில 10 லேக்ஸ் per annum பிளேஸ் ஆனேன். ஓகே, இருந்தாலும் எனக்கு அது பத்தல. அந்த அன்மோர் எனக்கு நாலேட்ஜ் அதிகமா கெயின் பண்ணிக்கணுன்ற ஐடியால தான் நான் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து சூஸ் ஓகே, பண்ணேன். ஓகே. சோ கையில சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே ஹேப்பியா இருப்போம்ல. சோ அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னா வேற அளவுக்கு இருக்கணும்ல. சோ என்ன மாதிரி ஸ்டடீஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அண்ட் இந்தியாலயா? இல்ல அப்ராட்லயா? என்ன ஹையர் ஸ்டடீஸ் ஆக்சுவலா? ஆனா மெக்கானிக்கல் எடுத்ததால அந்த மெக்கானிக்கல் ஓரியன்டடா நம்ம போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, மெக்கானிக்கல் ஓரியன்ட்டாவே. அண்ட் தென் நான் இந்தியால பண்ணலாமா? இல்ல லைக் வெளிய ஏதாச்சும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ணலாமா? அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ யூரோப் கண்ட்ரில பண்ணலாம் அப்படின்னு லைக் ஒரு ஐடியா வந்தது ஃபர்ஸ்ட்டு. ஓ! அண்ட் தென் நான் யூரோப்லயே வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஏன் இவ்ளோ கண்ட்ரீஸ் இருக்கும்போது, அந்த கண்ட்ரிய சூஸ் பண்ணீங்க? லைக் மெக்கானிக்கலுக்குன்போது நம்ம ஜெர்மனி தான் சார் லைக் பெட்டரா இருக்கும். ஜெர்மனி தான். யாஹ்! ஓகே. அண்ட் தென் அங்க ஏன் ஜெர்மனி அப்டின்னா, அங்க பாப்புலேஷன்ஸ் கம்மி. ம். அண்ட் தென் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற சாலரீஸும் கிடைக்கும். அண்ட் தென் எக்ஸ்போஷர்ஸும் குட்டா இருக்கும். ஓ! ஸோ ஓகே, தட்ஸ் வை ஐ ஓகே. சூஸ் ஜெர்மன். ஓ! சூப்பர், சூப்பர். தென் அன்பார்ச்சுனேட்லி ஜெர்மனில வந்து கிரைட்டீரியா சிஜிபிஏ கிரைட்டீரியா வந்து ஆல்மோஸ்ட் 8 எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டிலயும் கேட்பாங்க. கேட்பாங்க. ஓகே. லைக் என்னுடைய சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா 7.8 தான் நான் வச்சிருந்தேன். ஓ! ஸோ அதனால எனக்கு ஜெர்மனில லைக் கிடைக்கல. கிடைக்கல. ஓகே. யாஹ்! அண்ட் தென் நான் அப்புறமும் மனம் தளராம வேற ஒரு கண்ட்ரிய அப்ரோச் பண்ணீங்க. எனக்கு வந்து லைக் ஜெர்மனி விட்டு தவிர மத்த 29 செங்கன் கண்ட்ரீஸ்ல எங்க படிச்சாலுமே ஜெர்மனில ஜாப் பண்ணலாம் அப்படின்றது ஓகே அதுதான் கரெக்ட். இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு ஜாப் தான் வந்து ஜெர்மனில தேவைன்றதும்போது நான் வெளிய படிச்சுட்டு அங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம். அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒண்ணு இருக்கு. ஓகே. அப்படின்னும்போது நான் ஏதாவது ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்சில ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு சஜெஸ்ட் பண்ண கண்ட்ரி ஸ்வீடன். ஸ்வீடன். யாஹ்! ஓகே, ஸ்வீடன்ல வந்து நான் ஒரு 5 காலேஜஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, அது என்னென்னன்னா, வந்து அஸ் வெல் அஸ் 5 கிரைட்டீரியாஸ் குடுத்திருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லுண்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, அண்ட் தென் செகண்ட் வந்து கேடிஎச் ராயல். ஓகே, அண்ட் தென் தேர்ட் வந்து உப்சாலா, ஓகே. சால்மர்ஸ். ம். தீஸ் ஆர் மை பிரியாரிட்டீஸ். அண்ட் இதுல வந்து நான் டிஃபரெண்ட் கோர்சஸ்லாம் போட்டிருந்தேன். ஓகே. அந்த என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கோர்ஸ் வந்து சஸ்டெய்னபிள் எனர்ஜி. ஏன்னா, ஸ்வீடன்னும்போது எனர்ஜி ஓரியன்டட்ன்றது ஒரு நல்ல எல்லார்கிட்டயும் கேட்டு விசாரிச்சு தான் நான் பண்ணேன். ஸோ அதுல எனக்கு லிண்ட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. சோ, இப்ப அந்த யுனிவர்சிட்டில படிக்கிறதுக்கு இப்ப ஏன்னா நீங்க சொல்ற அதர் கண்ட்ரி, யுனிவர்சிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது, கண்டிப்பா அதோட எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் மணி ரொம்ப அதிகமா இருக்கும்ல. சோ, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு? கண்டிப்பா சார். நான் சூஸ் பண்ணியிருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் QS ரேங்கிங் படி 70த் பிளேஸ்ல இருக்கு சார். அப்பா! ஆ. அப்படி அதையும் பார்க்கலாம். அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பப்ளிக் யூனிவர்சிட்டியாவே இருந்தாலுமே, ம். அதுல பெர் இயர்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னும்போது 13 லேக்ஸ் வரும் சார். 13 லேக்ஸ் யாஹ்! பெர் ஆனம். பெர் ஆனம். ஓப்பா! ஆ. ஆல்மோஸ்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து 2 இயர்ஸ்ன்றதால ஆல்மோஸ்ட் 26 லேக்ஸ் வரும் சார். 26 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அது ஓகே. மட்டும் இல்லாம அண்ட் தென் உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஷன்ஸ் அது ஆ. இது கொஞ்சம் ஒரு 20 கண்டிப்பா டூ 30 இருக்கும். லேக்ஸ் வரும். 30 லேக்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் 60 லேக்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுல வந்து லைக் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னும்போது நெறையாவே ஆஃபர் பண்ணுவாங்க அந்த காலேஜுக்கு. ஓகே, லைக் நான் எஜுகேஷனல் லோன்ஸ் மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ. அண்ட் ஓகே. தென் இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்குறாங்க. ம். ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் எஜுகேஷனல் லோன்ஸ்க்கு. ஸோ அதில நான் சூஸ் பண்ணது வந்து ஸ்காலர்ஷிப்காக ஜெயன் டாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் செக்ஷன் போட்டிருக்கேன். அதில ஆல்மோஸ்ட் 4 ரவுண்ட்ஸ் இருக்கு சார் அதில. அதில ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிட்யூட் தான் டோட்டலாவே இருந்தது. ஓகே, அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட்ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அண்ட் தென் தேர்ட் ரவுண்ட்ல வந்து இன்டர்வியூ வைப்பாங்க.
அண்ட் தென் 4த் ப்ராசஸ் வந்து பேங்கிங் செக் பண்றது தான். ஸோ ஓகே. இந்த 4 ப்ராசஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு அந்த ஜெயன்ட் டாட்டாலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 லேக்ஸ் போல ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் சார். அப்பா! இத வந்து யாரா இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்வீடன் கண்ட்ரி டாப் 100 யுனிவர்சிட்டீஸ் உள்ள இருக்கவங்க மட்டும் தான் அத அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 10 லேக்ஸ் ஆஃபர விட்டதுல 10 லேக்ஸ் ஸ்காலர்ஷிப்ல ஸ்காலர்ஷிப்ல எடுத்துறலாம். நான் கிளியர் பண்ணிக்கலாம். வேற லெவல். அண்ட் அன்மோர் அந்த 50 லேக்ஸ் நான் எப்படி வந்து கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் லோன்ஸ் மாரி தான் அத பண்ணலான்ட்டு ஐடியால ஓகே, இருக்கேன். இதுல வந்து எனக்கு விமேக் ஸ்காலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களா டைரக்ட்டா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஓகே. டாப் யூனிவர்சிட்டீஸ்க்கு அவங்களா கால் பண்ணி எங்கேயாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க. அது மூலமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எஜுகேஷன் லோன்ஸ். ஸோ நீங்க இவ்ளோ டீட்டெயில் சொன்னதுனால, எங்க மைண்ட்ல தோன்ற ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? 10 லேக்ஸ் ஆஃபர விட்டுட்டு 30 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், இது கம்ப்ளீட் பண்ணா என்ன மாரி ஒரு பேக்கேஜ்ல பிளேஸ் ஆக முடியும்? அண்ட் இந்த ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாரி கண்ட்ரில வொர்க் பண்றதுக்கான ஒரு ட்ரீம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஆல்மோஸ்ட் இப்போ ஹையர் ஸ்டடி பண்ணானாலே மினிமம் அ பேக்கேஜ் அப்படின்றது வந்து 25-30 லேக்ஸ் நார்மலா வெளிய போனாலே கிடைக்கும் சார். 25-30 லேக்ஸ். ஆஃப் கோர்ஸ். அது அதுல நான் இப்ப எடுத்திருக்க யூனிவர்சிட்டில வந்து மினிமம் பேக்கேஜ் அப்டின்னும்போது 30 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க சார். நான் இன்னும் பெட்டரா நல்லா நாலேட்ஜ் கெயின் பண்ணி பெட்டர் எம்என்சில வந்து பிளேஸ் ஆனேன் அப்டின்னா, எனக்கு 40-50 லேக்ஸ் பெர் ஆனம் கிடைக்கும் சார். கண்டிப்பா. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 10 லேக்ஸ் பெர் annum இக்னோர் பண்ணதுக்கு, இல்ல நோ சொன்னதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. ஒரு 40-50 லேக்ஸ் பிளேஸ் ஆயிருவோம் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குல்ல? கண்டிப்பா சார். அந்த அதுக்கு நெறைய எஃபோர்ட்ஸ் போட்டா தான் அது வந்து கிளியர் எஃபோர்ட் பண்ணிக்க போட்டா தான் முடியும். இருக்கும். கண்டிப்பா சார். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இந்த ஹையர் ஸ்டடீஸ் போறது ஸ்பெசிஃபிக்கா இந்த டிகிரி, இந்த டிபார்ட்மெண்ட் அந்த மாரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? இல்ல எக்ஸாமினேஷன் எந்த மாரி கண்டக்ட் பண்றாங்க? ஸோ நீங்க சொல்ற ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே யாருனாலும் அப்ளை பண்ணிறலாமா? இல்ல அதுக்கு எதுவும் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கா? சார் அது வந்து இப்போ நான் மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன் அப்டின்னா, அதுக்கு ஓரியன்டடா நான் ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தா மட்டும் தான் எனக்கு நெறைய கண்டிப்பா கிடைக்கவும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து இப்போ தெர்மல் ஸ்ட்ரீம் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுல சர்டைன் டைப் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து நான் படிச்சிருக்கணும் யுஜில. அண்ட் தென் இப்போ மேத்தமேட்டிக்ஸ் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது சர்டைன் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் படிச்சிருக்கணும். அண்ட் தென் ஹைட்ராலிக்ஸ், நியூமேட்டிக்ஸ் இந்த மாரி சர்டைன் டைப் ஆஃப் கிரெடிட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ஐடில ஒருத்தன் படிச்சுட்டு அதே மெக்கானிக்கல்ல படிக்கணும் அப்டின்னா, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கஷ்டம். சர்டைன் நாலேட்ஜ் அப்டின்றது சர்டைன் அதுல இருக்கணும். இருந்தா ஓகே, மட்டும் தான் அவன் கோப் அப் பண்ணி அதுல நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ல போக முடியும். ஸோ ஓகே, அப்டின்னும்போது இது கிரைட்டீரியா ஒண்ணு வரும் சார். அண்ட் தென் அதர் தென் தட் யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஐஎல்ஸ் ப்ரொஃபிஷியன்சி லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் சார். ஐ ஓகே. மீன் இந்த எக்ஸாம்ல வந்து டோட்டலா 9 பேண்ட் இருக்கு சார். ம். இதுல வந்து டோட்டலா 4 பிரிப்பாங்க. ஐ மீன் ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இந்த 4மே வந்து கிளியர் பண்ணோம் அப்டின்னா தான் உனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். அதர் தென் தட் இதுல வேவர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. எப்டின்னா நீ 12த்ல வந்து லைக் 95% அபோவ் இங்கிலீஷ்ல எடுத்திருந்த அப்டின்னா, இது வந்து ஃபேவரா வந்து கிளியர் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. அதர் ஓ! தென் அண்ட் தென் ஒன் மோர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்க இங்கிலீஷ் காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. லைக் அது இருந்தது அப்படின்னா, இத வச்சு நம்ம ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியது அவசியம் இல்ல. அவசியம் அண்ட் இல்ல. ஒன் மோர் ஜிஆர்இ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு சார். இந்த ஜிஆர்இ வந்து பார்த்தீங்கன்னா, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ்ல மட்டும் தான் அது கேட்பாங்க. லைக் இது பெட்டரா நம்ம எழுதி வச்சுக்கிறது பெட்டர் சார். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்லாம் கிளியர் பண்ணா தான் நம்ம ஹையர் ஸ்டடீஸே மூவ் ஆக முடியும்ல? ஆஃப் கோர்ஸ் சார். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஹையர் ஸ்டடீஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எந்த டிகிரி, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்குனாலும் ஆப்ட்டா இருக்குமா? எலிஜிபிள் ஆயிடலாமா? ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர் லைக் ஐடி படிச்சுட்டு மெக்கானிக்கல் போறது கஷ்டம் தான். லைக் ஓகே. நான் சொல்லியிருந்தேன். அந்த அதான் மொத மென்ஷன் கிரைட்டீரியா பண்ணது. வந்து இருக்கு. ஓகே. இட்ஸ் லைக் அது ஓரியன்டட் தான் சார் எல்லாமே நடக்கும். ஸோ அப்ப உங்கள மாரி ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். ஒரு 30 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அஃபோர்டபுளா இருக்கிற ஒரு பெர்சனுக்கு மட்டும் தான் பாசிபிள் இல்ல. இது மிடில் கிளாஸ் இல்ல லோயர் மிடில் கிளாஸ்க்குலாம் அது பாசிபிளே இல்லையா? அப்படின்னு இல்ல. ஜெர்மனில வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆஃப் பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் எல்லாத்துலயுமே வந்து பிலோ 5 லேக்ஸ் அப்படின்றது தான் வந்து ஓ! ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஓகே, என்னால 8 சிஜிபிஏ வைக்க முடியாத காரணத்தால தான் நான் ஜெர்மனிக்கு போல. இன்கேஸ் நான் ஓகே. 8க்கு மேல வச்சிருந்தோம் அப்படின்னா, நான் ஜெர்மனில 5 லேக்ஸ்க்குள்ளேயே வந்து மொத்தமா முடிச்சிருப்பேன். ஓ! ஸோ நம்மளோட ஃபீஸ் வந்துட்டு நம்மளோட சிஜிபிஏ டிபெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்கு. நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரீஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா, பேச்சலர்ஸ் டிகிரி நம்ம பேஸ் பண்ணியிருக்கிற சிஜிபிஏ தான் சார் மேட்டர். வாழ்த்துக்கள். கங்கிராச்சுலேஷன். ஸோ உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 50 லேக்ஸ் பெர் ஆனம்ல ஒரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒரு ஜெர்மனி பேஸ்டு கம்பெனில பிளேஸ் ஆவீங்கன்னு நம்புறேன். அப்படி பிளேஸ் ஆகும்போதும் இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம். 50 லேக்ஸ்ல தமிழ்நாட்டு பையன் பிளேஸ் ஆயிருக்கான்றத ஒரு வீடியோவா மேக் பண்றோம். வாழ்த்துக்கள். தாங்க் யூ. கண்டிப்பா சார். தேங்க்ஸ்.